மந்திரம் 34. அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்களோட பெரிய நகத்தை வச்சு என் நெஞ்சை குத்தினாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க நகத்துல இருந்து கருப்பு கலர்ல ரத்தம் மாதிரி ஏதோ வர ஆரம்பிச்சது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சோல் வெளியில வர ஆரம்பிச்சது. அதாவது என்னோட ஆத்மா முழுக்க வெளியில வந்த உடனேயே என்னோட ஆத்மாவை ஒரு பால்ல சிறப்பிடிச்சாங்க. அதை பார்த்து சஞ்சீவ் ரொம்பவே பயந்து போய் அப்பா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். அவன் என்னை காப்பாற்றணும்னு நினச்சான். ஆனால் பாவம் அவனால் முடியலை. சூனியக்காரிங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாங்க. ஒரு நல்ல ஆத்மா நமக்கு கிடச்சிருச்சு. இனி இந்த அதிசக்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. கூடவே என் ஃப்ரெண்ட்ஸும் சிரித்தாங்க. என்ன அவசரம் பாட்டிகளா? நான் இருக்கும்போது நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்க விட்டுருவேனா? என்ன நல்லா தான் கனவு காண்றீங்க, ஆனால் நிறைவேறாத மாதிரியே கனவு கண்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அவங்க எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. எல்லாருமே அமைதியாக ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்தது வேறு யாருமே இல்லை, என்னோட தியா. அவள் கையில் குழந்தையோட நின்றுட்டு இருந்தா. அவள் பின்னாடி ராணி தேவதையும் மற்ற தேவதைகளும் இருந்தாங்க. இதை பார்த்த சூனியக்காரிகளுக்கு செம ஷாக். என்ன பாட்டி, என்கிட்ட பக்கமாக டைலாக் சொல்லுவேன், இப்போ என்ன அமைதியாக இருக்க? என்ன ஷாக்கிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவள் என்னோட பிணத்தை பார்த்தா. உடனே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி ஓடி வந்து என்னை எழுப்ப முயற்சி பண்ணான். ஆனால் நான் எழுந்திருக்கவே இல்லை. உடம்பெல்லாம் சில்லுன்னு இருந்தது. அதை பார்த்த உடனே நான் இறந்து போயிட்டேன் அப்படிங்கிறத பாப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவள் என்னை பிடிச்சி அழ ஆரம்பித்தா. என்னோட கன்னத்தில் அடித்து பார்த்தா. அப்பா அப்பா ஏந்திப்பா, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. நீ என்னை விட்டு போயிடுவியா? நீ எனக்கு சத்தியம் பண்ணல எப்போ என் கூட இருப்பேன்னு. இப்போ நீ என்னை விட்டு போடியா? ஏன்பா என்னை விட்டு போன? என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதா. தியாவோட அழுகையை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே அழுதாங்க. சூனியக்காரிங்க வரைக்கும் அழுக வந்துச்சு. எம்போசா கதறி கதறி அழ ஆரம்பித்தார். அவர் தன் மூக்கில் இருந்து சளியை சீந்து அங்கே இருக்க சூனியக்காரிங்களோட ட்ரெஸ்லேயும் தொடச்சாரு. அதுக்கப்புறமா தியா ரொம்ப கோபமாக சூனியக்காரிங்களை முறைச்சி பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ண போகிறா அப்படின்னு தெரியாமல் சூனியக்காரிங்க எல்லாரும் அவளை பாவமாக பார்த்துட்டு இருந்தாங்க. தியா அவள் சிறகை விரிச்சா. ஆனால் எல்லார் வாட்டியும் அவள் தன் சிறகை விரிக்கும் போது சாதாரணமான ஒரு தேவதையோட சிறகாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியே இருந்தது அவளோட சிறகுகள். அவள் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சா. வண்ணத்து பூச்சியின் ராணிக்கெல்லாம் ராணியே, எனக்கு சக்தி கொடு அப்படின்னு சத்தமாக கத்தினா. இதை கேட்ட ராணி தேவதை அதிர்ச்சி ஆனாங்க. தியா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. நீ இந்த சக்தியை பயன்படுத்தினா ராணி லோகம், இந்திர லோகம், சாத்தான் லோகம்னு எல்லா லோகமும் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவும் சாகலை, அவன் உயிரோட தான் இருக்கான். அவனோட ஆத்மாவை அவங்க கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஆத்மாவை ரிலீஸ் பண்ணாலே போதும், அவன் உயிரோட வந்துடுவான். ப்ளீஸ் தியா, சொன்ன கேளு. தேவையில்லாமல் இந்த சக்தி நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கத்தினாங்க. ஆனால் தியாவோட காதில் எதுவுமே விழலை. என் அப்பாவை கொன்னுட்டல அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரிங்க மேலே தாக்குதல் நடத்தினான். மொத்த சூனியக்காரிங்களும் இறந்து மடிஞ்சு கீழே வீழ்ந்தாங்க. அதில் தீப்தி மட்டும் தப்பிச்சிட்டா. தீப்தியை பார்த்த உடனே, நீ எங்கே தப்பிக்கிற? எங்கள் அப்பாவை நீ அழிச்சிட்டல அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே கீர்த்திக்குள்ளே இருந்த தீப்தியை வெளியில் எடுத்தா. அதை நெருப்பு போட்டு எரிச்சிட்டா. எல்லா சூனியக்காரிங்களுக்கும் சங்கு ஊதிட்டா தியா. அதுக்கு பிறகு அவள் எம்போசாவை பார்த்தா. ஆனால் எம்போசா அவளுக்கு எதுவுமே கெட்டது செய்யலை. சொல்லப்போனால் இந்த சூனியக்காரிங்களை கம்பேர் பண்ணும்போது எம்போசா ரொம்ப நல்லவர் தான். அதனால் அவங்களுக்கு மட்டும் அவள் இரக்கம் காட்டினா. இங்கே எல்லாம் சூனியக்காரிகளை கொன்னதுக்கப்புறமா அவள் அப்படியே சாந்தமாகி கீழே இறங்கி வந்தா. அவள் ராணி தேவதை கிட்ட தலை குனிஞ்சு, உங்கள் பேச்சை நான் என்றைக்குமே மீறினது கிடையாது ராணி தேவதை. ஆனால் எனக்கு என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சூனியக்காரிங்களை கொன்னுட்டேன். இனிமேல் நம்ம எந்த லோகத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
கருப்பு தேவதைகள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட ஆத்மாவை கைது பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டா தியா. அதுக்கு ராணி தேவதை, தியா முதல்ல நான் உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, உங்கள் அப்பாவோட நெஞ்சை பாரு, அதில் ஒரு கருப்பு கலரில் ரத்தம் மாதிரி இருக்குது. அதோட அர்த்தம் உங்கள் அப்பாவோட உடம்புல இருந்து ஆத்மாவை தனியாக பிரித்து எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல சக்தியோட ஆத்மாவை வெளியில் எடுக்கும்போது தீய சக்திகள் அவங்க ரத்தம் மூலியமாக தான் வெளியில் எடுப்பாங்க. அவங்களோட விரல் நகத்தினால அந்த ஆத்மாவை இழுத்து எடுப்பாங்க. நீ கேள்விப்பட்டிருப்ப, பூமியில் மேக்னெட் கேள்விப்பட்டிருக்கல, அந்த மாதிரி. இதை வச்சு பார்க்கும்போது அவனோட ஆத்மாவை கண்டிப்பாக இங்கே எங்கேயாச்சும் தான் கைது பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா உங்கள் அப்பா மறுபடியும் உயிரோட வந்துடுவார். புரிஞ்சுதா அப்படின்னு ராணி தேவதை கேட்கவும், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்பாவோட ஆத்மாவை ஏதோ ஒரு பொருளில் தானே அடைச்சி வச்சுருப்பாங்க. முதல்ல அந்த பொருள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அப்பாவோட ஆத்மா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம உடைச்சிட்டோன்னா கண்டிப்பாக அப்பாவோட ஆத்மா வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு சஞ்சீவ், அது ஒரு பால் தியா, அப்பாவோட ஆத்மாவை அவங்க அடைக்கும்போது நானே என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், சூப்பர் சஞ்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு தியா தன் சக்தியால் சஞ்சீவை அவிழ்த்து விட்டா. அதுக்கப்புறமா, வா சஞ்சீவ் வா, நம்ம இந்த பக்கமாக போய் தேடலாம். தேவதைகளா, நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் பொம்மி மட்டும் எதுவுமே தேடாமல் ரொம்ப அமைதியாக இறந்து போன சூனியக்காரிகளோட உடலை பொம்மையை மாற்றி பப்பட் ஷோ பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த ராணி தேவதை சிரிச்சுக்கிட்டே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தியா அந்த சூனியக்காரங்களோட செல்ஃபில் தேடும்போது அதில் ஒரு சின்ன சாம்பர் கிடச்சிது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பால் இருந்தது. அதை பார்த்த உடனே தியாவோட முகம் பிரகாசமாக மாறிச்சு. நான் இந்த பாலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சத்தமாக கத்தினான். தியாவோட சத்தம் கேட்ட 3 பேர் அவளை சுத்து போட்டாங்க. யாருன்னு பார்த்தா தியாவுக்கு செம ஷாக் ஆகி நின்னான். மீண்டும் சந்திப்போம்.